ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஈரோட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராம்போலின் பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதான் ஈரோட்லேயே பிக்கஸ்ட் ட்ராம்போலின் பார்க். ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பார்க் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சக்தி ரோட் வழியாக சித்தோடு போகிற ரூட்டில் நரிப்பள்ளம் அப்படின்னு ஒரு ஏரியாவில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. நான் வீடியோவில் இந்த மாதிரி சில லேண்ட்மார்க்லாம் காமிச்சிருப்பேன். சூளை, குளம், எஸ்ஆர்எம் பேக்கரி, அந்த மாதிரி சில லேண்ட்மார்க்லாம் காமிச்சிருப்பேன். ஸோ இன்னுமே எக்ஸாக்டாக சொல்லணும்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் டிமார்ட் தெரிஞ்சிருக்கும். இந்த டிமார்ட்லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இஹெச்கேன்னு ஸ்கூல் வரும். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா போதும், நரிப்பள்ளம் ஏரியாவோட பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். அதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த ட்ராம்போலின் பார்க் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ட்ராம்போலின் பார்க்கோட நேம் ஃபங்கி. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நான் உங்களுக்கு உள்ளே போய் vlog கண்டினியூ பண்ணுறேன். உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ரைட் சைடில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு வச்சுருப்பாங்க. ஆல்வேஸ் டூ நெவர் டூ அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு வச்சுருப்பாங்க. ஆல்வேஸ்னால் நம்ம கம்பல்சரி இங்கே என்ன பண்ணணும், நெவர் டூனா நம்ம கம்பல்சரி இங்கே என்ன பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி போட்டிருப்பாங்க. நம்ம பேமெண்ட் பே பண்ணக்கப்புறம் நம்ம கையில் பேன் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி விட்டுருவாங்க. எதுக்குன்னா டைம் நோட் பண்ணுறதுக்காக. நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், எப்போ என் பண்ணணுங்கிற டைமை அதில் நோட் பண்ணி ஒட்டி விட்ருவாங்க. ப்ளஸ் இவங்களே நம்மளுக்கு சாக்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன் இவங்களே சாக்ஸ் கொடுக்குறாங்கன்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சாக்ஸை போட்டு நம்ம ட்ராம்போலினில் விளையாடக்கூடாது. இவங்க கொடுக்குற சாக்ஸ் போட்டு தான் நம்ம ட்ராம்போலினில் விளையாடணும். அப்போ தான் நம்ம விளையாடும் போது கொஞ்சம் கிரிப் கிடைக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 1 ஹவருக்கு 350 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே கிட்ஸ் மட்டும் தான் விளையாட முடியும்ல இல்லை, அடல்ட்ஸ்க்கான கேம்ஸும் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. உள்ளே போன உடனே சின்னதாக ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு நாங்கள் விளையாடுறதுக்காக கிளம்பிட்டோம். உள்ளே போகும்போதே நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. அந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு எக்ஸைட்மெண்ட் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே போய் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், செம ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட் இங்கே என்னென்ன கேம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த கேம்ஸ்லாம் நாங்கள் எப்படி விளையாடணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கேம் பேர் ஸ்பைடர் ஃபால் டவர். ஸ்பைடர் ஃபால் டவருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் மட்டும் தான் விளையாடணும், அடல்ட்ஸ் விளையாடக்கூடாது. கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த கேம் பேர் தான் ஃப்ரீ ஃபால் ஜம்ப் பெட். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா தான். அதுக்காக கிட்ஸ் இங்கே மட்டும் தான் விளையாடணும்னு இல்லை, காமனாக இருக்க எல்லா கேம்ஸ்லேயும் விளையாடலாம். ஆனால் அடல்ட்ஸ் இங்கே விளையாடக்கூடாது, கிட்ஸ் மட்டும் தான் இங்கே விளையாடணும். இந்த கேம் பேர் ஃப்ரீ ஜம்ப் ட்ராம்போலின். அந்த லாஸ்ட்டில் எல்லோ கலரில் ஒரு ட்ராம்போலின் இருக்கும். இதுக்கு பேர் தான் இன்க்ளைன்டு ட்ராம்போலின். இந்த ட்ராம்போலின் ஃப்ரீ ஜம்ப் ட்ராம்போலினோட அட்டாச்சாக இருக்கும். இதுக்கு பேர் தான் ஃபோம் பிட். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா இதை சுற்றி இருக்க எல்லா கேம்ஸுக்குமே காமனான ஒரு கேமாக இருக்கும். இந்த கேம் பேர் ரோலர் பேலன்ஸ். இந்த கேம் விளையாட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஜாலியாகவும் இருக்கும். இதுவும் ஃபோம் பிட் தான். இதுவும் பக்கத்தில் இருக்க எல்லா கேம்ஸுக்கும் காமனாக தான் இருக்கும். இந்த கேம் பேர் கிளைம் வால் வித்தவுட் ஹார்னஸ். இந்த கேம் பேர் பேஸ்கெட் பால் ஹூப். இந்த கேம் பேர் வைப் அவுட் ட்ராம்போலின். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ்கெட் பால் ஹூப் தான் விளையாடினேன். இந்த கேம் பார்க்க ஈஸியாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஃபைனலி நான் எப்படியோ நெட்டுக்குள்ளே பாலை போட்டுட்டேன். போட்ட உடனே சின்னதாக ஒரு வின்னிங் மூமெண்ட்டும் போட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ரோலர் பேலன்ஸ் தான் விளையாடினேன். இந்த கேம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் ஜாலியாகவும் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வால் கிளைம்பிங் தான் விளையாடினேன். இந்த கேம் விளையாட கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வைப் அவுட் ட்ராம்போலின் தான் விளையாடினேன். இந்த கேம் விளையாட கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் சேஃபாக தான் விளையாடணும். இல்லைனா நீங்களும் அந்த மாதிரி கீழே விழுந்துருவீங்க. அதனால் கொஞ்சம் சேஃபாக விளையாடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ ஜம்ப் ட்ராம்போலின் தான் விளையாடினேன். இந்த கேம் நல்லா ஜாலியாகவே இருந்துச்சு, ஆனால் உங்களுக்கு ஜிம்னாஸ்டிக் ஸ்கில்ஸ்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சால் மட்டும் இங்கே ட்ரை பண்ணுங்கள். ப்ராப்பராக தெரியாதவங்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக தெரியாமல் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இன்ஜுரி அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், விளையாடும்போது கொஞ்சம் சேஃபாக விளையாடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்க்ளைன் ட்ராம்போலின் தான் விளையாடினேன். இந்த கேமும் ஜாலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபால் ஜம்ப் பெட் தான் விளையாடினேன். இங்கே இருக்கிறதுலே இந்த கேம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
எல்லா கேமும் விளையாடி முடிச்சுட்டு கடைசியாக தான் இந்த ஸ்பைடர் ஃபால் டவர் கேம் விளையாடினேன். ஃபஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் ட்ரை பண்ணேன், பட் உள்ளேயே மாட்டிக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு கேம்ஸ் மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் அண்ட் பாப்கார்ன்லாம் கூட இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் கூட இவங்க இங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான பிளேஸ்னு சொல்லலாம். நீங்கள் சித்தோட சைடு வந்தீங்கன்னா மறக்காம இந்த பிளேஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.